அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசை. இந்த சக்தி வாய்ந்த தை அமாவாசை 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் கொடுக்க போகுதுங்க. அது எந்தெந்த ராசிகள், அது என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு இந்த பதிவுல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ஆண்டு பலன்கள்னு ஜோதிட ரீதியான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கான கிரக நிலவரங்களை லேட்டஸ்டா நம்ம அப்லோட் பண்ணியிருக்க 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பதிவுல அதிர்ஷ்டங்களை பெறப்போகும் 6 ராசிக்காரர்களுக்கான பலன்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். சற்று ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்று அமாவாசை, அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். வரும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கான திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்க மற்றும் வீட்டில் படையல் வைப்பதற்கான துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிர்ஷ்டம் பெறப்போகும் 6 ராசிக்காரர்களில் முதலாவதாக நாம் பார்க்க போவது மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே நெருப்புத்தன்மை உடையவர்கள். ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. வாழ்க்கையின் கடைசி வரையிலும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு தீவிரமாக இருக்கும். வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சொந்தமாக பிசினஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். நிறைய மேஷராசிக்காரர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கூட ஒரு சின்ன சைட் பிசினஸும் பண்ணுவாங்க. ராசியின் அதிபதி செவ்வாயாக இருப்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதிகமான முன்கோபம் உடையவர்களாக இருப்பாங்க. மேஷராசி ஆண்கள் அல்லது பெண்கள்னு யாராக இருந்தாலுமே தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட, அதாவது கணவர் அல்லது மனைவி கிட்ட ரொம்பவுமே டாமினண்டா இருப்பாங்க. வேகம் மற்றும் விவேகம் ரெண்டுமே இவங்க கிட்ட இருக்கும். தான் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும்ன்ற அதீதமான தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. யாராவது இவங்களை முழுமையாக நம்பி உதவிகள் கேட்டாங்கன்னா தங்களால் இயன்ற அத்தனை உதவிகளையும் தாராளமாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை என்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரங்கள் இவங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. உத்தியோகம் இல்லாம இருந்தவங்களுக்கு அல்லது ரெலவென்ட் இல்லாத ஜாப்ல இருந்தவங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நிறைய லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். நிறைய பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இதுவரை பணவரவில் இருந்த தடைகள் விலகி தாராளமான பணவரவு ஏற்படும். பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள். எதிலும் விட்டு கொடுத்து போகும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கும் நபர்களாக இருப்பாங்க. அனைத்து ரிஷபராசிக்காரர்களுமே ஒரு லட்சியவாதிகளாக இருப்பாங்க. ஏனோதானோன்னு தன்னுடைய வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இலக்கை வச்சுட்டு அதை நோக்கி பயணம் செய்வாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் அதீதமான அன்பையும் பாசத்தையும் செலுத்துவாங்க. வீட்டிற்கு தேவையான அத்தனை விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் சுயநலமாக யோசிப்பாங்க. எதிலும் அதீதமான அவசரத்தை காட்ட மாட்டாங்க. தனக்கான ஒரு நல்ல நேரம் வரும்னு காத்திருப்பாங்க. வாழ்க்கையின் முற்பகுதியில நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வாழ்க்கையின் பிற்பகுதியில அந்த போராட்டங்கள் குறையும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் யோகேஸ்வரர். அந்த சனி பகவானும் ஆட்சி பலத்துடன் நல்ல நிலையில இருப்பதனால அவரவர் வயதிற்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அத்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான நிறைய பயணங்கள் ஏற்படும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ உத்தியோக மாற்றம் ஏற்பட போகுதுங்க. இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர போகுது. சிவபெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னும் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். இன்னும் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க. தினம்தோறும் சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சாலே போதும் அதிரடி
அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது கடகராசி. கற்பனை உலகத்தின் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து ஒரு மாத காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியம் கைகூட போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. எதிர்பாராத திடீர் பயணங்கள் ஏற்பட போகுதுங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க. மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்க போறீங்க. இதை தாண்டி திருமணத்திற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த திருமண விஷயம் உடனடியாக கைகூடும். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த தை அமாவாசையிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த அளவிற்கு இறங்கி போய் உதவிகளை செய்வாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. உண்மையான அன்பு பாசத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். ரொம்பவுமே நகைச்சுவையாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர்கள். இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்கன்னு யாராவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய கோபம் உச்சத்தை தொடும். விருச்சக ராசிக்காரர்கள் கோபப்பட்டாங்கன்னா அவங்க முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்க. தனக்கு ஒரு நபரை பிடிக்காமல் போய்விட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த நபர் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே மனதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. வரும் தை அமாவாசையிலிருந்து அந்த சூழ்நிலை மாறப்போகுதுங்க. மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக நடக்கணும்னு நீங்க நினைச்ச விஷயம் உடனடியாக நடக்க போகுதுங்க. உடலிலும் மனதிலும் ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகி விரும்பிய விஷயங்களை உடனடியாக ஈர்க்க போறீங்க. மனதிற்கு பிடித்தமான நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. குலதெய்வ கோவில் அல்லது புண்ணிய யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதமாக இந்த ஒரு மாத காலம் அமைய போகுது. ஐந்தாவதாக நாம் பார்க்க போவது மகர ராசிக்காரர்கள். உழைப்பே உயர்வு தரும்னு தாரக மந்திரத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ராசியின் அதிபதி சனி பகவானாக இருப்பதனால நேர்மையானவர்களாக இருப்பாங்க. பொதுவெளியில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தாமாக முன்வந்து அதில் நியாயத்தை எடுத்துரைப்பாங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது அல்லது வாழ்க்கையை நடத்துவது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. தானும் நேர்மையானவர்களாக இருப்பாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களும் நேர்மையானவர்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே ஒரு உந்து சக்தி தேவை. அதாவது யாராவது இவங்களை தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியை அடைவாங்க. காலச்சக்கரத்திற்கு 10வது ராசி இந்த மகரம். 10வது இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. சோ எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே வேலைக்கு போவதை காட்டிலும் தொழில் அல்லது வியாபாரம் செய்வதில் தான் அதிகமான விருப்பம் இருக்கும். மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இளைய சகோதரர்கள் அல்லது மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இவங்க தான் அதிகமான உதவிகளை செய்வாங்க. ஆனால் சகோதரர்கள் மூலமாக இவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்குத்தான் அதிகமான உதவிகளை செய்வார்களே தவிர அவர்களுக்கு உதவிகள் கிடைப்பது மிகவும் குறைவு. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து ஒரு மாத காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட போகுது. அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிறைய பொருட்களை வாங்குவீங்க. வீட்டிற்கு தேவையான உபயோக பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இந்த ஒரு மாதத்தில் உடனடியாக முடியும். குழந்தைகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். நீண்ட தூர பயணங்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுவீங்க. அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மட்டும்
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆறாவதாக நாம் பார்க்க போவது மீனராசிக்காரர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்வதில் வல்லவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஒரு ஆபீஸ்ல இப்ப மீனராசிக்காரர்கள் சீனியர்ஸா இருக்காங்கன்னா கூட தனக்கு தெரிந்த விஷயங்களை மறைக்காமல் முழுவதுமாக தன்னுடைய ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க கிட்ட வேலையை கத்துக்கிட்டு அந்த நன்றியை செலுத்தாமல் போனாலும் கூட மீனராசிக்காரர்கள் அதை பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஏணிப்படியாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதனால எதிலுமே ஒரு நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. விளையாட்டாக இருந்தாலும் கூட அதில் நேர்மையை வெளிப்படுத்துவாங்க. பல நேரங்கள்ல வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத நிலை இவங்களுக்கு உருவாகும். என்ன இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்கன்னு நிறைய முறை யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் துவங்கும் காரியம் எதுவானாலும் அதில் 1000% வெற்றியை நீங்க பெற போறீங்க. இதுவரை பணவரவில் இருந்த தடைகள் விலகி தாராளமான பணவரவு ஏற்பட போகுதுங்க. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது. மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய பயணங்கள் ஏற்பட போகுதுங்க. மேலும் உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களை நீங்க சந்திக்க போறீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான வழியில் முடியும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து ஒரு மாத காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.